நம்ம தினமும் பல வேலைகள் பண்ணுறோம், பல ஓட்டங்கள் நமக்கு இருக்குது, வாழ்க்கையை நடத்தணும் இப்படின்னு ஓட்டத்தில் வந்து இந்த உடலும் மனசும் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது, அதை கவனிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா யாருமே அதுக்கு கவனம் கொடுக்கறதில்லை. அதுக்கு போதுமான கவனமும் அதுக்கு தேவையானதை நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. உடலை உணர்வது ரொம்ப முக்கியம். அதான நம்ம பண்ணுறதில்ல. அது வந்து சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம் இந்த உடம்பை. ஆனால் இந்த உடல் வந்து அதை சில விஷயத்தில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சிறு சிறு தலைவலி மூலமாக அது சொல்லும், என்னை கவனி அப்படின்றது சொல்லும். கால் வலிக்கிறது மூலமாக என்னை கவனிக்கலை அப்படின்றத எப்படியோ சொல்லிகிட்டே தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக சொல்லிகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதற்கு நம்ம போதுமான கவனம் கொடுக்கறதில்ல. அந்த கவனத்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த உடல் வந்து மனதோடு சேர்ந்து இன்னும் நமக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உதவும். ஆனால் அந்த கவனத்தை கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு. அந்த கவனத்தை கொடுக்கறதுக்கான டைம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. காலையில் எழுந்த உடனே ஆஃபீஸ் போகணும், இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இதுக்காக உட்காந்து நான் எதுவும் பண்ண முடியாது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பீப்புளுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிடேஷன் தான் பாடி ஸ்கேன் மெடிடேஷன். இந்த உலகத்தில் நபர்கள் ஆகட்டும், பொருள்கள் ஆகட்டும், கவனத்தை ஈர்க்கக்கூடியது எல்லாமே நம்மளோட கவனத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம உடலும் அப்படி தான். எதன் மீது நீங்கள் கவனம் செலுத்தினீங்கனாலும் அது உங்களுக்கு ரிவர்ஸ் கொடுக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எவ்வளவு கவனத்தோடு சந்தோஷத்தோடு செய்கிறீங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த உடலும் எவ்வளவு நீங்கள் கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ஒத்துழைக்கும். நோய் இல்லாமல் வாழறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க உதவுறதுக்கு ஒத்துழைக்கும். அந்த ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்தாலே போதும். அது நீங்கள் வந்து நாள் முழுக்க உட்காந்து கவனம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் அதற்கான கவனத்தை கொடுத்தா அது உங்களுக்கு அபரிமிதமான ஒரு பலனை திரும்ப கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் இதற்காக டைம் எடுத்து கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் பண்ணால் போதும். அதுதான் இந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷன். இது மெடிடேஷன் தியான முறை அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் உடலில் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது மூலமாக உங்களோட மைண்ட் எனர்ஜி பாடியில் செலுத்துறீங்க. அப்போ வந்து அந்த லைஃப் ஃபோர்ஸும் அங்கே வந்து ஆக்டிவேட் ஆகும். பாடி, மைண்ட் அண்ட் லைஃப் மூணுமே வந்துடுச்சு அப்படின்னா அபரிமிதமான சக்தியை கொடுக்கும். அதற்கு தான் இந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பகுதியாக கவனத்தை கொடுக்க போகிறோம். கவனம் கொடுக்க கொடுக்க அது அபரிமிதமான எனர்ஜியை நமக்கு திரும்பியும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், நமக்கு திரும்பி கொடுக்கும். இந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷனோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று, லைஃப் எனர்ஜி, மைண்டு, பாடி மூணுமே ஒரே கோட்டில் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட சக்தி பெருகும் அப்படின்றது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மூணும் ஒரே கோட்டில் வர வைக்கிறதுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து மெடிடேஷன் அப்படின்றது பண்ண தேவையில்லை. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படுத்துக்கிட்டே பண்ணுற விஷயம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இல்லைன்னா மேக்ஸிமம் ½ அன் ஹவர் எடுத்து இதை பண்ணக்கூடிய விஷயம். இதனால் மைண்டோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிடும். பாடி ரிலாக்ஸ்ட் ஆகும். ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் நீங்கள் கவனம் கொடுக்கறதுனால அந்த உடல் உறுப்புகள், செல்கள் எல்லாமே சந்தோஷம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு நன்மையை தான் செய்யும். யாருமே நாம் கூட பார்த்தோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்ம யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டோம். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நல்லது தான் செய்வோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பொருளும், நாம் ஒவ்வொரு நபரும் எல்லாருமே அப்படி தான். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அப்படி தான். கவனம் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். ஆக உங்கள் உடலுக்கு நீங்கள் கவனம் கொடுக்க போகிறீங்க. எந்த வித எக்ஸ்ட்ரா டைமும் கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸ்டான தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதனால் உங்களோட பிளட் ப்ரெஷர் சீராகும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகும், எல்லா சிஸ்டமும் ஒழுங்காக செயல்பட காரணமாக இருக்கும். இம்யூனிட்டி பவர் மெயினாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சு அப்படின்னா சின்ன சின்ன நோய்கள் ஆனாலும் விரைவில் குணமடையும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தியாக அது பெருகும். அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா நமக்கு வந்து தூக்கமின்மை அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த தூக்கமின்மையை இது கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ணிடும்.
ஃபஸ்ட்டு 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தொடர்ந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்தை வர வச்சிரும். நீங்கள் பாதி ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கும்போதே அந்த பாடி ஸ்கேனில் மெடிடேஷனை செஞ்சுட்டே இருக்கும்போதே தூங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு இது வந்து பாடியும் மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த தூக்கமும் வந்து தூக்கம் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா நீங்கள் தூங்க போகிற டைமில் இந்த மெடிடேஷனை செஞ்சுட்டு தூங்கும்போது உங்கள் பாடி அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுது. அப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுந்துக்கும் போது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக எழுந்திருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நாளையில் காலையில் எப்படி எழுந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த நாள் முக்கால்வாசி நேரம் அதை பொறுத்து தான் அமையும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எழுந்தோம்னா அந்த நாளே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் நீங்கள் நைட்டு பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா காலையில் எழுந்துக்கும் போதும் ரிலாக்ஸ்டான மைண்டில் எழுந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அதே ஸ்டேட்டை ஃபாலோ பண்ண முடியும். அமைதியும் சந்தோஷமும் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நிலையிலையும் அந்த சந்தோஷமும் அமைதியும் இருந்தது அப்படின்னா உங்களால் எதையுமே ஃபேஸ் பண்ணிட முடியும். ஸோ அடுத்ததாக நம்ம ரிலீஸ் பண்ண போகிற வீடியோவில் வந்து அஃபர்மேஷன்ஸ் பாடி ஸ்கேன் மெடிடேஷனோட சேர்த்து அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் இந்த உடலுக்கு தேவையான நன்றியுணர்வையும் நம்ம அதில் வெளிப்படுத்திடுவோம். அந்த கவனத்தையும் நம்ம வந்து அதுலேயே செஞ்சுருவோம். இந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷனை வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் கைகள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி முதுகுத்தண்டு வந்து பெட்டில் இருக்கிற மாதிரி படுத்துட்டு கைகள் பக்கவாட்டில் உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் படுத்துக்கிட்டு இதை அப்படியே கேட்டோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். மனமும் உடலும் தளர்வடையும். ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ளலாம். நன்றி. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் வீடியோவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். நன்றி.